தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அக்னி நியூஸ் சர்வீஸ் என்கிற நிறுவனத்தினுடைய சிஇஓ மூத்த பத்திரிகையாளர் திரு சுரேஷ் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். இந்த தேர்தல் களம் குறித்து அவருடைய நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் குறித்து தொடர்ந்து பேசுவோம். சார் வணக்கம். வணக்கங்க சார். உங்களுடைய அக்னி நியூஸ் சர்வீஸ் சார்பாக ஒரு கருத்து கணிப்பை நடத்திருக்கீங்க. தொடர்ந்து நீங்க 2019, 2021 தமிழ்நாடு மட்டுமல்ல, கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல உங்களுடைய கருத்து கணிப்புகள் கிட்டத்தட்ட 90% மேல 95% அந்த அளவுக்கு கிளியராக இருந்திருக்கிறது. இதுல இப்போது நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு எந்த கால அளவுல எடுத்தது? எவ்வளவு சாம்பிள் நீங்க களத்துல பாத்தீங்க? பெண்கள், ஆண்கள் இந்த அளவுல எப்படி அது நீங்க அந்த கணக்கை சொல்லி அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம் சார். இப்போ நம்ம டோட்டல் ரெஸ்பாண்டன்ஸ் எடுத்தது செகண்ட் ஒப்பீனியன் போல் எடுத்திருந்தோம். அதுல 1,01,000 லாஸ்ட் 23ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணோம். இப்ப இது தேர்ட் ஒப்பீனியன் போல். இந்த தடவை ரெஸ்பாண்டன்ஸ் 36,248. அதுல நாங்க ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போதுமே இருக்கும். நாங்க ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் 18 இருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்கள், ஆண்கள் 5,765, பெண்கள் 9,651. அப்புறம் ஒரு ஸ்லாப் 31 + 75. அதுல ஆண்கள் 10,239, பெண்கள் 10,533, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் 60 பேர். இந்த சர்வே பீரியட் மார்ச் 18th to April 10th 2026. இந்த பீரியட்ல எடுத்தோம். அக்ராஸ் 234 கான்ஸ்டிட்யூன்சிஸ் எடுத்திருக்கோம். இப்போ இது அந்த மெத்தடாலஜி நாங்க எப்போதுமே மைக்ரோவா பண்ணுவோம். எல்லா எலெக்ஷன்ஸ்லயும் மைக்ரோவா பண்ணுவோம். எந்த கான்ஸ்டிட்யூன்சிலயும் மிஸ் பண்ண மாட்டோம். அதுல லிங்குஸ்டிக்ஸ், மைனாரிட்டிஸ், தலித் ஃபேக்டர்ஸ், விமன், நாங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கிட்ட தான் ஜாஸ்தி எடுத்திருக்கோம். போன சர்வேலையும் சரி, ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் போலும் சரி, ஆகஸ்ட்ல வெளியிட்டோம். அதுலயும் பெண்கள் கிட்ட தான் ஜாஸ்தி எடுத்திருக்கோம் ஆண்கள் விட. இப்போ மாவட்ட வாரியாக இதனுடைய நிலவரங்கள் களத்துல என்ன சொல்லுது சார்? சார் மாவட்ட கட்சிக்கு மாவட்ட வாரியாக திருவள்ளூர் மாவட்டம் மொத்தம் 10 தொகுதிகள். திமுக அலையன்ஸ் 10 தொகுதியில் முன்னிலை. சென்னை 16 தொகுதிகள். திமுக அலையன்ஸ் 16 தொகுதியிலும் முன்னிலை. காஞ்சிபுரம் 4 தொகுதி, 4 தொகுதியிலும் திமுக அலையன்ஸ் முன்னிலை. வேலூர் 5 தொகுதிகள், 4 தொகுதியில் திமுகவும் 1 தொகுதியில் அதிமுகவும் முன்னிலை. கிருஷ்ணகிரி 6 தொகுதி, 4 தொகுதியில் திமுகவும் 2 தொகுதியில் அதிமுகவும் முன்னிலை. தர்மபுரி 5 தொகுதிகள், 2 தொகுதியில் திமுகவும் 3 தொகுதியில் அதிமுகவும் முன்னிலை. திருவண்ணாமலை 8 தொகுதிகள், 6 தொகுதியில் திமுக அலையன்ஸும் 2 தொகுதியில் அதிமுக அலையன்ஸும் முன்னிலை. விழுப்புரம் 7 தொகுதிகள், 4 தொகுதியில் திமுகவும் 3 தொகுதியில் அதிமுகவும் முன்னிலை. சேலம் 16 தொகுதிகள், 7 தொகுதியில் அதிமுகவும் 4 தொகுதியில் திமுகவும் முன்னிலை. நாமக்கல் 6 தொகுதிகள், 4 தொகுதியில் திமுக முன்னிலை, 2 தொகுதியில் அதிமுக அலையன்ஸ் முன்னிலை. ஈரோடு 8 தொகுதிகள், திமுக அலையன்ஸ் 5 தொகுதியில் முன்னிலை, அதிமுக 3 தொகுதியில் முன்னிலை. நீலகிரி 3 தொகுதிகள், 3 தொகுதியிலுமே டிஎம்கே ஸ்வீப் பண்றாங்க. கோயம்புத்தூர் 10 தொகுதிகள், 6 தொகுதிகள் திமுக முன்னிலை, 4 தொகுதியில் அதிமுக முன்னிலை. திண்டுக்கல் 7 தொகுதிகள், 5 தொகுதியில் திமுக முன்னிலை, 2 தொகுதியில் அதிமுக முன்னிலை. கரூர் 4 தொகுதிகள், 4 தொகுதியிலுமே திமுக அலையன்ஸ் ஸ்வீப் பண்றாங்க. திருச்சி 9 தொகுதிகள், 9 தொகுதியிலுமே திமுக ஸ்வீப் பண்றாங்க. பெரம்பலூர் 2 தொகுதி, 2 தொகுதியிலுமே டிஎம்கே ஸ்வீப் பண்றாங்க. கடலூர் 9 தொகுதிகள், 7 தொகுதியில் டிஎம்கே அலையன்ஸ் முன்னிலை, 2 அதிமுக முன்னிலை. நாகப்பட்டினம் 3 தொகுதிகள், 2 தொகுதியில் திமுக முன்னிலை, 1 தொகுதியில் அதிமுக முன்னிலை. திருவாரூர்
4 தொகுதிகள். 4 தொகுதியிலுமே திமுக அலையன்ஸ் வந்து ஸ்வீப் பண்றாங்க. தஞ்சாவூர் 8 தொகுதிகள். 8 தொகுதியிலுமே டிஎம்கே அலையன்ஸ் ஸ்வீப். புதுக்கோட்டை 6 தொகுதிகள். 5 திமுக முன்னிலை, 1 அதிமுக முன்னிலை. சிவகங்கை 4 தொகுதிகள். 3 தொகுதியில் திமுக முன்னிலை, 1 தொகுதியில் அதிமுக முன்னிலை. மதுரை 8 தொகுதிகள்ல திமுக 5 தொகுதியில் முன்னிலை, அதிமுக 5 தொகுதியில் முன்னிலை. தேனி 4 தொகுதியில 3 தொகுதி திமுக முன்னிலை, 1 தொகுதி அதிமுக முன்னிலை. விருதுநகர் 7 தொகுதி. 6 தொகுதியில் திமுக முன்னிலை, 1 தொகுதியில் அதிமுக முன்னிலை. ராமநாதபுரம் 4 தொகுதிகள். 4 தொகுதியிலுமே ஸ்வீப் பண்றாங்க. தூத்துக்குடி 6 தொகுதிகள். 5 தொகுதியில் திமுக அலையன்ஸ் லீடிங், 1 தொகுதி அதிமுக. திருநெல்வேலி 5 தொகுதிகள். 3 தொகுதியில் திமுக அலையன்ஸ் லீடிங், 2 தொகுதியில் ஏடிஎம்கே அலையன்ஸ் லீடிங். கன்னியாகுமரி 6 தொகுதிகள். 5 தொகுதியில் டிஎம்கே அலையன்ஸ் லீடிங், 1 தொகுதியில் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் லீடிங். அரியலூர் 2 தொகுதி. 2 தொகுதியிலுமே டிஎம்கே ஸ்வீப். திருப்பூர் 8 தொகுதிகள். 4 தொகுதியில் அதிமுக முன்னிலை, 4 தொகுதியில் திமுக முன்னிலை. கள்ளக்குறிச்சி 4 தொகுதிகள். 3 தொகுதியில் திமுக முன்னிலை, 1 தொகுதியில் அதிமுக முன்னிலை. தென்காசி 5 தொகுதிகள். 3 தொகுதியில் திமுக, 2 தொகுதியில் அதிமுக முன்னிலை. செங்கல்பட்டு 7 தொகுதிகள். 7 தொகுதியில் 6 தொகுதிகள் டிஎம்கே முன்னிலை, 1 தொகுதி வந்து அதிமுக முன்னிலை. திருப்பத்தூர் 4 தொகுதிகள். 2 தொகுதியில் அதிமுக முன்னிலை, 2 தொகுதியில் திமுக முன்னிலை. ராணிப்பேட்டை 4 தொகுதியில 3 தொகுதியில திமுக முன்னிலை, அதிமுக அலையன்ஸ் 1 தொகுதியில் முன்னிலை. மயிலாடுதுறை 3 தொகுதிகள். 3 தொகுதியிலுமே டிஎம்கே ஸ்வீப் பண்றாங்க. மண்டலம் வாரியாக கணக்கெடுத்தாச்சுன்னு சொன்னா எந்த கட்சிக்கு வந்து பெரும்பான்மை இருக்கு? இப்ப மண்டல வாரியமா வாக்கு சதவீதம் மண்டல வாரியம் சொல்லிடலாங்க. வாக்கு சதவீதம் மொத்த தொகுதிகள் தென் மண்டலத்துல 58. திமுக அலையன்ஸ் 44.5, அதிமுக அலையன்ஸ் 36, டிவிகே 11%, என்டிகே 6.3, மற்றவர்கள் இண்டிபெண்டன்ட் நோட்டா 2.2. மத்திய மண்டலம் 37 தொகுதிகள். திமுக கூட்டணி 47.4%, அதிமுக 35.4%, டிவிகே 9.8%, என்டிகே 5.4, மற்றவர்கள் 2%. மேற்கு மண்டலம் 9 தொகுதிகள். திமுக 43.4%, அதிமுக 38%, டிவிகே 12.1%, என்டிகே 4.2, மற்றவர்கள் 2.2. வடக்கு மண்டலம் 58 தொகுதிகள். திமுக 45.1%, அதிமுக 37.2, டிவிகே 10.6, என்டிகே 4.9, மற்றவர்கள் 2.2. சென்னை மண்டலம் 37 தொகுதிகள். திமுக கூட்டணி 46.7%, அதிமுக 29.8%, டிவிகே 14.1%, என்டிகே 7.1%, மற்றவர்கள் 2.3%. இப்ப ஸ்டேட் வைஸ் நம்ம ஓட் பர்சன்டேஜ் சொல்லிடலாங்க. திமுக கூட்டணி 45.4%, அதிமுக கூட்டணி 35.3%, என்டிகே டிவிகே 11.5%, என்டிகே 5.6%, மற்றவர்கள் 2.2%. இப்போ ஸ்டேட் வைஸ் மண்டலம் வாரியா தொகுதிகள் முன்னிலை சொல்லிடலாம். மொத்த தொகுதிகள் தென் மண்டலத்தில் 58. திமுக 42 முன்னிலை, அதிமுக 11 தொகுதிகள் முன்னிலை. மத்திய மண்டலம் 37. திமுக 35 முன்னிலை, அதிமுக 2 முன்னிலை. மேற்கு மண்டலம் 50. 30 தொகுதியில் திமுக முன்னிலை, 20 தொகுதியில் அதிமுக முன்னிலை. வடக்கு மண்டலம் 52. 35 தொகுதியில் திமுக முன்னிலை, 17 தொகுதியில் அதிமுக முன்னிலை. சென்னை மண்டலம் 37 தொகுதிகள். 36 திமுக அலையன்ஸ் முன்னிலை, அதிமுக 1 தொகுதியில் முன்னிலை. இப்போ 234 தொகுதிகள்ல இப்போ நிலவரப்படி திமுக அலையன்ஸ் வந்து 178 தொகுதியில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 56 தொகுதியில் முன்னிலை. இதுல சார், பிஜேபிக்கு இந்த அதிமுக கூட்டணியில எத்தனை தொகுதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு?
பிஜேபி மேக்சிமம் போனீங்கன்னா ஒரு 27 ஒரு 2 தொகுதி, 2 தொகுதியிலிருந்து 3 தொகுதி ரொம்ப ஸ்லெண்டர் மார்ஜின்ல ஜெயிப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கா இங்க ஒண்ணு என்னன்னா, சிட்டிங் எம்எல்ஏஸ் எல்லாமே தோக்குறாங்களே. நீங்க சொல்றது பிஜேபியினோட சொல்லிடுறேன். நயனார் நாகேந்திரன் ட்ரெயிலிங் இன் சாத்தூர் ஒரு 5-6% ட்ரெயில் ஆயிட்டு இருக்காரு இப்போ. கோவை வடக்குல வானதி ஸ்ரீனிவாசன் ட்ரெயிலிங் 8% ட்ரெயிலிங். குறிச்சி சிட்டிங் எம்எல்ஏ சரஸ்வதி நிக்கல, பட் அவங்க டாக்டர் நிக்கிறாங்க. அங்க வந்து 10% ட்ரெயிலிங். டிஎம்கே அலையன்ஸ் கேண்டிடேட் வந்து அங்க லீடிங். 4 தொகுதியில 3 போயிடுச்சு. ஒரே தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ மிஸ்டர் காந்தி வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு அங்க. இன்னும் நீங்க சொல்றது நாகர்கோயில் 3-4% லீடிங். ஸ்லெண்டர் லீடிங். ஆனா ஒரு விஷயம் சார், இப்ப கடந்த முறை அவர் காந்தியை பொறுத்த அளவுல அவர் எளிமையானவர், செருப்பு போடாதவர், எல்லாத்தையும் பழகக்கூடியவர், இப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. ஆனா அந்த பார்வை போதுமா இந்த சட்டமன்ற எலெக்ஷன்லயும்? அதே பார்வை இப்ப நீடிக்குமா? இல்ல, அது நீடிக்கிறது இல்ல சார். அந்த செக்மெண்ட், அந்த நாகர்கோயில்ல அவர் பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டுங்க அங்க இருக்கு. ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு. பட் அங்க மற்ற தொகுதிகள்ல கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. பட் காந்தி மட்டும் ஜெயிக்கிறாரு இங்க. அந்த நாகர்கோயில் டஃப் பட் ஸ்லெண்டர் மார்ஜின் தான் இருக்குங்க. ஒரு 3-4%. நம்ம கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு 3,500 to 4,000 ஓட்ஸ்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம கடைசியில் எடுக்கும். இப்போ வந்து இப்ப நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. அந்த தொகுதி வந்து எக்ஸிட் போல்ல தான் கரெக்டா கொடுக்க முடியும். எப்படி? ட்ரெண்ட் இப்படி இருக்கு நம்ம எடுக்கும்போது, அந்த ட்ரெண்ட் மாறினது வந்து ஓட்டிங் பேட்டர்னை பார்த்தா சொல்லிடலாம். பட் நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பிஜேபி டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது ஓட் ஷேர். பொதுவா இப்ப அவரை எதிர்த்து நிக்கிறது ஆஸ்டின் அவர்கள் நிக்கிறாங்க. கடந்த முறை கன்னியாகுமரி தொகுதியில நிப்பாட்டிட்டாங்க. தளவாய் சொந்தத்தை எதிர்த்து வெற்றி பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு தோல்வி அடைஞ்சாரு. இப்போ தொகுதியை மாத்தி நாகர்கோவில் தொகுதியை விட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நிலவரம்னு. இதுல குறிப்பாக எனக்கு குளச்சல் சொல்லுங்க சார். டஃப் ஃபைட்டா இருக்கு. நாகர்கோயில்ல வந்து மைனாரிட்டிஸ் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்காங்க. நாடார் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் ஃபிஷர்மேன் இருக்காங்க. நாடார் கம்யூனிட்டி ஓட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து அதான் அங்க அந்த தொகுதி வந்து கன்சாலிடேஷன் வந்து நல்லா ஆச்சுன்னா டிஎம்கே அலையன்ஸ் அதையும் ஜெயிச்சிருவாங்க. அந்த நம்ம எடுக்கும் போது கன்சாலிடேஷன் அவ்வளவு ஆகல. ஒரு வீக்கரா ஆயிட்டு இருக்கு. பட் சொல்ல முடியாது. இன்னும் 4 நாள் இருக்கு. நம்ம எடுத்து முடிச்சது ஒரு 4-5 நாள் மேல ஆச்சு, 6 நாள் ஆச்சு. அப்போ மாறிடலாம். பட் நம்ம எடுக்கும்போது ஸ்லைட் எட்ஜ் இவருக்கு தான். பிரச்சாரம் எல்லாத்தையும் பொறுத்து அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனக்கு குளச்சல் தொகுதி கேட்கணும்னு. குளச்சல் தொகுதி விளவங்கோட்டுல இருந்த தாரகை கட்பட்டு இப்ப வந்து குளச்சல் தொகுதிக்கு கொண்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க. அங்க வந்து டிவிக்கே அதிகமான ஓட்டுக்களை எடுக்கக்கூடிய பட்சத்துல தாரகையினுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பார்வை களத்துல என்ன பாத்தீங்க சார்? இல்லைங்க, அங்க வந்து டிஎம்கே அலையன்ஸ் நல்ல ஒரு 43 to 44% ஓட் ஷேர் இருக்கு. அந்த தொகுதி டிஃபரன்ஸ் வந்து 6% வரும். 6-7%. அப்ப டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஓட்ஸ் 13,000 ஓட்டு டிஃபரன்ஸ் அவங்க ஜெயிப்பாங்க. நம்ம எடுக்கும் போது கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அது குறையாது. அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ்க்குன்னு ஒரு ஹோல்டு இருக்குங்க. நீங்க இவங்களுக்கு வேற யாரையும் நிறுத்தினாலும் ஜெயிப்பாங்க. இப்ப இருக்கிற அந்த இதுல சோசியல் இன்ஜினியரிங் அவங்கதான் ஜெயிப்பாங்க. அதனால தொகுதியை விட்டு மாறினது பாருங்க. இங்க தொகுதி விட்டு மாறினா இவங்க ஜெயிக்கிறாங்க.
திருநெல்வேலியில இருந்து நாயக்கர் நாகேந்திர சாத்தூருக்கு வர்றாரு, அங்க ட்ரையல் பண்றாரு. வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் தெற்குல இருந்து கோவை வடக்கு போறாங்க, அங்க ட்ரையல் பண்றாங்க, ட்ரைனிங் போறாங்க. ஆனா இவங்க வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் மாறுறாங்க, ஆனா வந்து விளம்பரம் மாறுறாங்க, ஆனா அவங்க லீட்ல இருக்காங்க. அந்த கான்ஸ்டிட்யூன்சியோட செக்மெண்ட், அந்த அந்த மேப், தட் இஸ் மேப்பிங், அது எவ்வளவு பேரு யார் இருக்காங்க, லிங்குஸ்டிக்ஸ் யார் இருக்காங்க, அப்புறம் மைனாரிட்டிஸ் யார் இருக்காங்க, மேஜர் கம்யூனிட்டிஸ், அப்பர் கம்யூனிட்டிஸ், இதெல்லாம் பார்த்துதான் வந்து நம்ம இந்த இந்த இது வருது. அதனால வந்து பொலிச்சல் வந்து கன்ஃபார்ம் விக்டரிங்க, கன்ஃபார்ம் விக்டரி, விளம்பரம் கன்ஃபார்ம் விக்டரி தான். பத்மநாபபுரம் மிஸ்டர் மனோ தங்கராஜ் கொடுக்கல, நிறைய ஆன்டி இன்கம்பன்சி அவர் மேல. ஸ்டில் டிஎம்கே அலையன்ஸ் வந்து மனோ தங்கராஜ் ஜெயிச்ச 2021ல வெற்றி பெற்ற வாக்குகள் விட ஜாஸ்தி அந்த தடவை வாங்குவாங்க. டிஃபரன்ஸ். ஓ சார், இன்னொரு கேள்வி. அங்க வந்து பாஜகவினுடைய கைகள் இன்னும் அதிகமா அங்க வேலை செய்வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஹோல்டு உண்டு இல்ல அங்க பத்மநாபம்? அங்க டிரான்ஸ்பர் ஆக மாட்டீங்க சார். பல பகுதியில ஏடிஎம்கே ஓட்டு வாக்குகள் வந்து பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது. பிஜேபி ஓட்டு ஏடிஎம்கே டிரான்ஸ்பர் ஆகாது. இந்த தேர்தலில் பாருங்க, இந்த பர்சன்டேஜ் ஏடிஎம்கே வந்து எப்படி இருக்குன்னு அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். இப்போ ஏடிஎம்கே அலையன்ஸ் என்னன்னா கணக்கு, ஏடிஎம்கே அலையன்ஸ் 2024 நான் 21 வாங்கினேன், என்டிஏ 18.1, 41 வந்துடும். அது தப்பு கணக்கு, தப்பு கணக்கு. 41 வரவே வராது. அவங்க 33 to 35 தான் இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது 23rd லாஸ்ட் மந்த் ரிலீஸ் 38% இருந்தாங்க, 38.5 38.7. இப்ப 35 வந்துட்டாங்க. 15 நாள்ல 3% டவுன் ஆயிட்டாங்க. ஓகே 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 ஓகே. இப்போ கோவையை பொறுத்த அளவுல பல தொகுதிகளை வந்து பாஜகவுக்கு கொடுத்தாங்க அதிமுக. அங்க எப்படி சார் நிலவரம்? பொதுவாக கோவையில் வந்து அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய நிலவரம் இந்த தடவை என்ன சார்? கோவையில வந்து 10 தொகுதி சார். நாங்க போன தடவை செகண்ட் ஒப்பீனியன் போல் லாஸ்ட் மந்த் கொடுக்கும்போது திமுக அலையன்ஸ் 7ல முன்னிலை, அதிமுக 3ல முன்னிலை. இப்ப எடுக்கும்போது திமுக 6ல முன்னிலை, அதிமுக 4ல முன்னிலை. குறைஞ்சிருக்கு திமுக ஒரு சீட் குறைஞ்சிருச்சு. அது என்னன்னா 2 தொகுதியில் காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. ஒன்னு சிங்கநல்லூர் கான்ஸ்டிடன்சி, ஒன்னு வந்து கவுண்டம்பாளையம். 2 தொகுதியிலுமே காங்கிரஸ் வந்து 10 தொகுதிகள். ஆக்சுவலா கவுண்டம்பாளையம் வந்து நம்ம எடுக்கும்போது டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஃபேவரா இருந்தது, நல்ல ஃபேவரா இருந்தது. அது காங்கிரஸ் போன பிறகு வீக் ஆகி போச்சு. ஏன்னா அங்க ஏடிஎம்கே கேண்டிடேட் மிஸ்டர் அருண்குமார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட், வெரி ஸ்ட்ராங் கேண்டிடேட். அவர் வந்து டவுன் பஞ்சாயத்து சேர்மன்ல இருந்து எல்லா பதவியும் வச்சிருக்காரு. ரொம்ப ஈஸிலி டு அக்சசபிள் அவரு, மக்கள் போய் சந்திக்கலாம். அதே மாதிரி சிங்கநல்லூர் வந்து டஃப் ஃபைட்டா இருந்துச்சு டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும். இப்ப காங்கிரஸ் அங்க போட்டியிட்டனால அங்கேயும் ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. 2 தொகுதியும் இதை இப்படியும் பார்க்கலாமா சார்? இதை இப்படியும் பார்க்கலாமா? திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இன்னும் ஜெல் ஆகல, அதனால வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகும் அப்படிங்கறதையும் பார்க்கலாமா? இல்லைங்க, புது கேண்டிடேட்ஸ்ங்க காங்கிரஸ்ல. நீங்க எப்போதுமே ஒரு அந்த ஏரியா கவுண்டம்பாளையம்னா தெரிஞ்சவங்க யாரா போட்டிருக்கோம், புது கேண்டிடேட். சிங்கநல்லூர் கேண்டிடேட் புது கேண்டிடேட். நீங்க வந்து அந்த லோக்கலைட்ஸ் யாராச்சும் போடணுங்க, லோக்கலைட்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க போடணும். புது கேண்டிடேட் வந்து உங்களுக்கு 3 வாரம் 4 வாரத்துல இழுத்துட்டு போக முடியாதுங்க எலெக்ஷன்ஸ்ல எல்லாம். நீங்க வந்து 4 வருஷம் 5 வருஷம் வேலை செஞ்சே தோக்குறாங்க. நல்லா மக்கள்கிட்ட எல்லாம் தெரிஞ்சவங்க, அவங்களே நின்னா கவுன்சிலர் கூட தோக்குறாங்க. அப்படி இருக்கும்போது சட்டசபை தேர்தலோ பார்லிமெண்ட்ல புதுசா வந்து புது கேண்டிடேட்னா அவர் வந்து அந்த ஏரியால தெரிஞ்சிருக்கணும், அவங்க ஃபேமிலியை தெரிஞ்சிருக்கணும்.
2 தொகுதியுமே அது மிஸ் ஆகுது. அதனால இந்த 2 தொகுதியுமே டிஎம்கே லூஸ் பண்றாங்க. மத்த இடத்துல காங்கிரஸ் நல்ல ஃபேர் பண்றாங்க. பட் இங்க வந்து நல்ல ஃபேர் பண்ணல. ஊட்டியில எடுத்துக்கோங்க. ஊட்டியில திருப்பி காங்கிரஸ் தான் உதகமண்டலம் ஜெயிக்க போறாங்க. அவங்க தான் லீட்ல இருக்காங்க. அதுலயும் கேண்டிடேட் மாத்திருக்காங்க. கேண்டிடேட் மாத்தியும் அங்க காங்கிரஸ் கேண்டிடேட் லீட்ல இருக்காரு. ஒரு 6% லீட்ல வந்துட்டாரு. அப்ப ஒரு 13,000 to 13,000 votes டெஃபினட்டா லீட் போவாரு அவரு. இப்படி இருக்கு. அடுத்து திருப்பூர் பாத்தீங்கன்னா அது சொல்ல மறந்தேன். திருப்பூர் மாவட்டத்துல அவனாசியில மத்திய அமைச்சர் எல் முருகன் ட்ரெயிலிங் பை 5%. இப்போ நாங்க இருக்கும் போது அது ஜாஸ்தி தான் ஆகும். சரி. அப்ப வந்து அந்த டாக்டர் வெரி எனர்ஜெட்டிக் டாக்டர், இந்த கேம்பெயின் கூட நாங்க ஃபாலோ பண்ணோம். வெரி எனர்ஜெட்டிக் டாக்டர். அங்க வந்து மத்திய அமைச்சர் எல் முருகன் ட்ரெயிலிங் க்ளோஸ் ஃபைட்ங்க. பாத்தீங்கன்னா யார் ஜெயிச்சாலும் ஒரு 4,000 to 5,000, 4,000 இருந்து 5,000 வாக்குகள் தான். பட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிஎம்கே அலையன்ஸ் தான் முன்னிலையில் இருக்கு. நான் சொன்னதுல பிஜேபியில 4 பேர் சொல்லியாச்சு மெயின். இன்னும் யாரும் சொல்றது இல்ல. இவங்களே ட்ரெயில் பண்றாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? கடந்த முறையோட பிஜேபி குறையுது. அங்க தமிழிசையும் ட்ரெயிலிங். தமிழிசை ட்ரெயிலிங். அவங்க முக்காவாசி 3வது இடத்துக்கு போற சான்ஸ் இருக்கு. ஏடிஎம்கே ஓட்டு வந்து பிஜேபிக்கு அங்க டிரான்ஸ்பர் ஆகலைன்னா 3வது இடம். டிவிக்கு 2வது இடம் வந்துருவாங்க அங்க. அப்படி வாய்ப்பு இருக்கு. அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ஓட்ஸ் ஏடிஎம்கே ஓட்ஸ் பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். இல்லைன்னா வந்து சென்னை மண்டலம் 16ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 தொகுதியில டிவிக்கே 2வது இடம் வருவாங்க. 5 தொகுதியில அதிமுக வந்து 3வது இடம் போயிடும். அவங்களுக்கு என்ன 89% தான் வருதுங்க. ஆவரேஜா 29% தான், 30% கூட தாண்டல. லாஸ்ட் டைம் மாதிரி தான் இருக்கு அவருங்க. சென்னையில் ரொம்ப மோசமா பண்றாங்க. ஒன்னும் பெருசா இல்ல. மிஸ்டர் ஜெயக்குமார் அங்க வந்து தோல்வி அடைவார். கோகுலேந்திரா தோல்வி. டிஃபரன்ஸ் ரொம்ப இருக்கா? ரொம்ப ஜெயக்குமார் அவங்க எல்லாருமே டிஃபரன்ஸ் ஜாஸ்தி தான் இருக்கும். எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். லாஸ்ட் டைம் 2021 எலெக்ஷன் விட ஜாஸ்தி தான் இருக்கும். கம்ஃபர்டபுளா தமிழ்நாடு சிஎம் எம்.கே. ஸ்டாலின் வின் பண்ணிடுவார். வெரி கம்ஃபர்டபுள். லாஸ்ட் டைம் விட மார்ஜின் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் கம்ஃபர்டபுள் மார்ஜின். டாக்டர் எலிலன் இது 1000 லைட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா லாஸ்ட் டைம் விட ஒரு 10% இன்க்ரீஸ் ஆவார் ஓட்ஸ். சைதாப்பேட்டை குறையும் மார்ஜின். வேளச்சேரி குறையும். எக்மோர் வந்து அதே மாதிரிதான் இருக்கும். மெயின் அப்புறம் சேகர் பாபு வந்து அதே மாதிரிதான் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. பட் 1000 லைட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வேளச்சேரி டவுன் ஆகும் பர்சன்டேஜ். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க. டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஆனா ஆன்டி இன்கம்பன்சி என்னன்னா பல அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள், மெயினா கார்பரேட்டர்ஸ், கவுன்சிலர்ஸ், அவங்க மேலதான் அதிருப்தி மக்களுக்கு. பட் என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி வந்து இப்ப ஒரு 45 டேஸா பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலினோட இமேஜ் வந்து ரைஸ் ஆகுது. அது மெயினா பெண்கள் மத்தியில் ரைஸ் ஆயிடுச்சு. அந்த ரைஸ் ஆனது வந்து பெண்ணாச்சு ஆன்டி இன்கம்பன்சிவே அப்படியே ஸ்லோவா ப்ரோ இன்கம்பன்சியா மாறுது. ப்ரோ இன்கம்பன்சி தெரிஞ்சிருச்சு. ஆனா அதிருப்தி இருக்கு. பல அமைச்சர்கள் மேல அதிருப்தி இருக்கு. ஆனா அந்த அதிருப்தி இருந்தும் நம்ம இடத்துல ஒரு அமைச்சர் கூட தோல்வி அடைய போறது இல்லை. இந்த மினிஸ்ட்ரியில இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே வின் பண்ணுவாங்க. அதுல வந்து 7-8-9 அமைச்சர்கள் மேல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பட் அவங்களும் வந்து வின் பண்றாங்க இந்த தடவை. தொடர்ந்து பேசுவோம் சார். மகிழ்ச்சி உங்களுடைய கருத்து கணிப்புகள். வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு எப்படி போகுது, வாய்ப்பு இருந்தா கூட இன்னும் நம்ம பேசலாம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார்.
நன்றி. தேங்க்யூ.